வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 231, தொழிற்சாலை அமைப்பு என்பது தலைப்பு. முதலாளி, தொழிலாளர், அரசாங்கமாம் 3 பிரிவும் ஒன்று சேர்ந்து நல்ல இதமான முறையினிலே நிர்வகிக்க ஏற்ற பல தொழிற்சாலை நிறுவி எங்கும் மிதமான வருமானம், பொருள் உற்பத்தி, மிக பொருத்தமான விலை நிலைநிறுத்தி அதனாலே சமூகத்தின் ஒத்துழைப்பும் அநேகம் பேர் தொழில் பெறவும் வழிகள் செய்தோம். எத்தனை அழகாக ஒரு தொழிற்சாலை நடத்தப்படும் விதம் குறித்து அருட்தந்தை சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, எந்த தொழில் என்றாலும் அந்த தொழிலுக்கு முதலீடு செய்கிற முதலாளி, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்கள், அரசாங்கம், இந்த 3 பிரிவினரும் ஒன்று சேரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு அரசாங்கமே ஒப்புதல் கொடுக்க மறுப்பதால் அந்த கால தாமதம் என்பது எவ்வளவோ நஷ்டத்திற்கு காரணம் ஆகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அரசு முன் வரணும், தன் மக்கள் நலன் குறித்து சிந்தித்து செயல்பட. அதே போல செல்வந்தர்கள், முதலீடு செய்கிறவர்கள், அதில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள், இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து நிர்வாகத்தை திறமையாக நடத்துவதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே போல பல தொழிற்சாலைகள் நிறுவனம், தொழில் வளர்ந்தால்தான் மக்களது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். எனவே பல தொழிற்சாலைகளை நிறுவி இந்த அதிக லாபம் என்பதனால் வருகிற போட்டி எல்லாம் ஒழிக்கணும்னா மிதமான ஒரு வருமானம், தரமான பொருள் உற்பத்தி, அதற்கு பொருத்தமான விலை, இது மிக முக்கியம். அப்படி நாம பொருத்தமான விலை வைத்து அதிக லாபம் இல்லாமல் தரமான பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கும் பொழுது எந்த ஒரு சமூகமும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தரும். அது மட்டுமல்ல, இப்படி தொழிற்சாலைகள் பலவற்றை நிறுவும் பொழுது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். எனவே மக்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தரமான பொருள் உற்பத்தியினால் சமூகத்தின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய வகையில் தொழிற்சாலைகள் அதிகம் அதிகம் நிறுவப்பட வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.